சிந்து நதி நாகரிகம் இருந்த காலத்துல ஒரு கபாலீஸ்வரர் கோவில்ல ஒரு கபாலீஸ்வரர் லிங்கத்தை அங்கிருந்த துறவிகள் வழிபட்டு இருந்தாங்க. எல்லா துறவிகளும் ஒரே மாதிரி சிவலிங்கத்தை வழிபட்டு இருக்கும் பொழுது ஒரு துறவி மட்டும் முற்றிலும் மாறாக வழிபடுறாரு. அதை பார்த்த மற்ற துறவிகள் அந்த நபர் எச்சரிக்கிறாங்க. அதுல வெறுப்படைஞ்ச அந்த நபர் இரவோடு இரவாக கபாலீஸ்வரர் கோவில் இந்த கபாலீஸ்வரர் லிங்கத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. நீண்ட காலங்கள் கபாலீஸ்வரர் லிங்கத்தை தனது கையில் ஏந்தியபடி பயணம் செஞ்சு நபி இப்ராஹிம் இருக்கிற ராஜ்யத்துக்கு வந்து சேர்றாரு. துறவி தினமும் சிலை வழிபாடுல ஈடுபடுறத பார்த்த மக்கள் முதல்ல அதை வேடிக்கையா பார்த்தாலும் பிறகு கபாலீஸ்வரர் லிங்கத்து முன்னாடி அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. கபாலீஸ்வரரோட மகிமையால அவங்களோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாவே தீருது. இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியே பரவலாக பேசப்படுது. அப்போ சிலை செய்யும் சில நபர்களால பல சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இந்த சிலைகள் எல்லாம் வழிபட்டா பல மகிமை கிடைக்கும்னு பொய்யான தகவலை மக்கள் மத்தியே பரப்புறாங்க வியாபாரத்துக்காக. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் மக்கள் தவறான பாதையில செல்றதை தடுக்கிறதுக்காக இறைவன் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னும், படைத்தவனை வணங்க வேண்டும், படைத்தவன்